நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. அனில் அம்பானி இவர பத்தி தான் பார்க்க போறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு முகேஷ் அம்பானி அப்படின்னா யாருன்னு தெரியுது. அவருடைய மகனான அனந்த் அம்பானி அவர்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடந்திருக்கு. அதை தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள், அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் முகேஷ் அம்பானி அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றி மட்டும்தான் டாக்ஸ் போயிட்டே இருக்கு. ஆனால் முகேஷ் அம்பானி அவர்களுக்கு முன்னாடியே அவருடைய தம்பியான அனில் அம்பானி தான் ரொம்ப 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 ட்ரெண்ட் ஆயிருக்காரு. ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நிமிஷத்துல தன்னுடைய மொத்த சொத்தையுமே இழந்து கடன் வாங்குற அளவுக்கு அவருடைய நிலை மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, அண்ணன் செஞ்சது சதியா, அனில் அம்பானியோடைய நிலைமை என்ன, இப்படி அவரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அனில் அம்பானி நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருபாய் அம்பானி அவர்களுடைய இளைய மகன் தான். திருபாய் அம்பானி அவர்களுக்கு முகேஷ் அம்பானி அவர்கள் மட்டும் இல்லாம 2 மகள்களும் இருக்காங்க. அந்த வகையில அனில் அம்பானி அவர்கள் ஜூன் 4, 1959 பாம்பேல பிறக்கிறாரு. இவரை பார்த்தீங்கன்னா 2008 உலக நாடு பட்டியலில் 6வது இடத்துல பணக்காரராக இவர் இடம் பிடிக்கிறாரு. 42 பில்லியன் இவர் வச்சிருந்திருக்காரு. ஆனா அதே அவர் 2019 எந்த ஒரு பில்லியனும் இல்லாம 0 பாயிண்ட்ல இருந்த ஹீரோ டு ஜீரோவான கதை தாங்க இது. ஆனா அந்த கடனையே சீனா பேங்க்ல கொள்ளையடிச்சாருன்னு கூட சொல்லப்படுதுன்னா பாருங்களேன். ஆமாங்க, சீனா பேங்க் 3 பேங்க்ல இருந்து இவர் கடன் வாங்கினதாகவும் அதை திருப்பி கட்ட கூட முடியாத அளவுக்கு டிமிக்கி கொடுத்த கதைலாம் கூட இருக்காம். ஏன்னா இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டே 0 இருக்கு. எதை நம்பி இவருக்கு கடன் கொடுத்தீங்க? அப்ப இவர் கடன் வாங்கல தானே. 100 பில்லியன்லாம் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க அப்படின்ட்டு சீனாக்காரங்களே திருப்பி ஓட விட்டு வராம். அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பிசினஸ் மேன் தான் இப்போ ஒன்னும் இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவரு லாஸ்ட் பையன் அப்படின்றதுனால ரொம்பவே செல்ல பையனா வளர்ந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ் மேல சின்ன வயசுல இருந்து அதீத ஒரு காதல் இருந்ததுனால இவர் அது ரிலேட்டடாகவே படிக்கணும்ட்டு எம்பிஏவும் படிக்கிறாரு. அமெரிக்காலையும் போய் படிச்சுட்டு வராரு. படிச்சு முடிச்சுட்டு வந்ததும் சரி கொஞ்சம் ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அப்பா திருபாய் அம்பானி என்ன பண்ணுறாருன்னா, தம்பி இப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு நான் ஒரு வேலையை கொடுக்க போகிறேன், அந்த வேலையை ஒழுங்காக செய் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்ல, இவரும் என்னப்பா இப்போ தானப்பா படித்து முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்னப்பா நீங்கள் வேற அப்படின்ட்டு இவர் வந்து தட்டி கழிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க அப்பா விடவே இல்லைங்க. அதனால என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய பெரியப்பா தான் நெசவு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய டானாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட நீ போயிட்டு நெசவு ஃபேக்டரியை பற்றி தெரிஞ்சுக்கோ, அந்த ஃபேக்டரியை தான் நீ ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ரிலையன்ஸ் நிறுவனத்து மூலமா இவரை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அவங்க பெரியப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராம். அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காகவே ஒரு சில நஷ்டங்கள்லாம் பண்ணிட்டு இவர் அவர் மேலே போட்டு மாறி மாறி தப்பு கணக்கு போட்டு, தம்பி நான் இது போல் உன்னுடைய பையனுக்கு எதுவும் சொல்லித்தர மாட்டேன், அப்படி உன் பையனுக்கு சொல்லித்தர மாதிரி இருந்தா நான் இந்த குரூப்ல இருக்க மாட்டேன், நான் போறேன்பான்ட்டு ரிலையன்ஸ் நிறுவனத்தை விட்டு திருபாய் அம்பானி அவர்களுடைய அண்ணன் போயிருக்காரு. அதை தொடர்ந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் படிச்சு முடிச்ச முகேஷ் அம்பானி அவர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்ட்டு யூஎஸ்ஏ போகும்போது பாலிஸ்டர் தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு திருபாய் அம்பானி முடிவு பண்றாரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முகேஷ் அம்பானி, அப்பாப்பா எனக்கு அதை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், நான் அதை தானே படிச்சிருக்கேன், நான் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு முகேஷ் அம்பானி சொல்ல, அதுக்கு திருபாய் அம்பானி, ஏன் இப்படி எல்லாரோடைய டைமையும் வேஸ்ட் பண்ற, நீ எப்படி படிக்கணும்னு ஆசைப்படுறியோ போய் படிச்சு முடிச்சுட்டு வந்து நீ இதுல கலந்துக்கோ, அது வரைக்கும் நாங்க ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு திருபாய் அம்பானி சொன்னதும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பிசினஸ் தானே, அதை நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம், அப்பா கூட போகலாம் அப்படின்னு சொல்லி படிச்சதை பாதிலையும் நிப்பாட்டிட்டு வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் ஜாலியா அனில் அம்பானி, இன்னொரு பக்கம் ரொம்ப சீரியஸா முகேஷ் அம்பானி. இப்படி 2 பேருக்கும் இடையில கடும் போட்டியும் வருது. ஒரு பாயிண்ட்ல ரிலையன்ஸ் பிரதர்ஸ் 2 பேரும் சேர்ந்தே நீங்க வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணுங்கன்ட்டு அவங்க அப்பா சொல்ல 2 பேரும் சேர்ந்தே பண்றாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா போட்டிகள், பொறாமைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் அனில் அம்பானி ஒரு விஷயத்த பண்றாரு. என்னன்னா, திருபாய் அம்பானி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால யார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக் ஓவர் பண்ணுவான்னு முடிவு எடுக்கும் போது தான் அனில் அம்பானியோடைய காதல் விஷயம் தெரிய வருது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன டீனா இவங்களை தான் காதலிக்கிறாரு. ஆனா இது போல ஒரு நடிகைலாம் நாங்க நம்ம குடும்பத்துல ஏத்துக்கவே மாட்டோம்ட்டு அம்பானி அவர்களுடைய குடும்பம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. நிறைய எதிர்ப்புகள், மிரட்டல்கள் இப்படி எல்லாம் அந்த பாலிவுட் நடிகைக்கு வர, இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய அண்ணன் தான் அப்படின்ட்டு அனில் அம்பானி
அம்பானி காதுக்கு டீனா மூலியமா தெரிய வர இந்த காதல் கத்திரிக்காலாம் தேவையில்லை, நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த ஹீரோயினும் இவரை விட்டுட்டு போறாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க, இவரை பிளாக் பண்ணிடுறாங்க. இவரும் காதல் தோல்வியில அப்படியே விரக்தி ஆயிடுறாரு, பிசினஸ் பக்கம் போறதே இல்லை. அந்த நேரத்துல முகேஷ் அம்பானி டாப் லெவல்ல வராரு. ஒரு நாள் அமெரிக்கால தீ விபத்து, அதுவும் டீனா இருக்கிற இடத்துல தான் தீ விபத்து. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியாம அனில் அம்பானி பதறி போயிட்டு எப்படியோ அவங்க நம்பரை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான், அட நம்மளுடைய காதலுக்காக எப்படிலாம் நம்மளை சுற்றி சுற்றி வராரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நமக்கு கிடைக்க மாட்டாரு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சேர்ந்தே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் திரும்பவும் அவங்களுடைய வீட்டுக்கு, அதாவது அம்பானி அவர்களுடைய வீட்டுக்கு தெரிஞ்சு, சரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு 2 வீட்டு ஃபேமிலியோட சம்மதத்தோட இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா 1991 நடக்குது. அனில் அம்பானி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெய் அன்மோல், ஜெய் அன்ஷல் அப்படின்ற 2 மகன்களும் இருக்காங்க. இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இவங்க ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தால பார்ட்டி அப்படியே ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையை தான் அனில் அம்பானி வாழ்ந்துட்டே இருக்காரு. இந்த நிலையில முகேஷ் அம்பானி பிசினஸ்ல அடுத்தடுத்த லெவல் போறாரு. அந்த சமயத்துல திருபாய் அம்பானி அவர்கள் எதிர்பாராத விதமா 2002 காலமாகிறாரு. அது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்தே பார்த்துட்டு இருந்த ரிலையன்ஸ் நிறுவனம் 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வர காரணமாகவும் இருக்கு. நீ பெரியவனா நான் பெரியவனா, என்ன கேட்காம நீ முடிவெடுக்கிற, இப்படியெல்லாம் வந்ததும் திருபாய் அம்பானி அவர்களுடைய மனைவி, அதாவது அனில் அண்ட் முகேஷ் இவங்களுடைய அம்மாவான கோகிலா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில நிறுவனத்தை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அனில் அம்பானி அவர்கள் டெலிகாம் பிஸ்னஸ் நல்லதாக இருக்கும், ஃபியூச்சரில் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரிலையன்ஸ் டெலிகாமாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் கேபிட்டல், இப்படி ரிலையன்ஸ் நிறுவனத்திலிருந்து இவர் ரிலையன்ஸ் குரூப் அப்படின்ட்டு தனியாக 2006 பிரிக்கிறாங்க, ஜூலையில். அதுக்கப்புறம் பிஸ்னஸில் நம்ம டாப் லெவலில் வரணும்ட்டு அனில் அம்பானி அவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டால் ஓவராக இவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இன்வெஸ்ட் எல்லாமே ஒரு பாயிண்ட்ல அப்படியே சரியே தொடங்குது. ஒரு இடத்துல சரியா ஆரம்பிச்சதும் இவர் அதை தாக்கு பிடிக்க முடியாம அடுத்தடுத்த நிறுவனத்துல வந்த எல்லா ப்ராஃபிட்டையும் இதுல போடுறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் முகேஷ் அம்பானி அவர்கள் புத்திசாலித்தனமா அவர் ப்ராஃபிட்டை மட்டுமே பயன்படுத்தி அவர் கூட எல்லாரும் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்த லெவல்ல ப்ராஃபிட்டை மட்டுமே தேடித்தர வகையில அவர் போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஃபுல்லா லாஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல கடனும் வாங்குறாரு. நான் சொன்ன மாதிரி சீனா பேங்க்ல இருந்து தான் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு அது கோர்ட்டு கேஸ்ன்னு போக ஃபைனலாக அனில் அம்பானி அவர்கள் தான் ஜெயிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனில் அம்பானி அவர்கள் படம் எடுக்கலாம் கூட ட்ரை பண்ணியிருக்காருன்னா பாருங்களேன். குறிப்பாக இவர் அரசியலையும் ஈடுபட்டிருக்காரு. எம்பியா குஜராத்தில் ராஜ்யசபால தான் இவர் இருந்திருக்காரு. ஸோ தெரியாத விஷயத்தை எடுத்து அதில் ஓவர் கான்ஃபிடென்ட்டோட இருந்து தான் அனில் அம்பானி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஒரு ஹீரோவாக இருந்து ஜீரோவாக மாறி இருக்காரு. அப்படியே முகேஷ் அம்பானி அவர்கள் ஜீரோலிருந்து ஹீரோவான கதைன்னு கூட சொல்லலாம். இது அனில் அம்பானி கூட இருந்த நிறைய பேர் கண்டிப்பாக அவர் திரும்பவும் கம்பேக் கொடுப்பாரு. அதாவது அவர் எப்படி டாப் லெவல் இருந்தாரோ 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இப்போ வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் அனில் அம்பானி அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.